சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Bhaskara Rajan. Unlike the other avatars, Balaram avatar does not seem to have a clearly defined background or a story. It is also said that Balarama is Adisesha. Is Balarama considered one of the Dashavataras, or was his inclusion decided differently? What is the purpose of the Balarama avatara? Additionally, some traditions say that Buddha is also one among the avatars. How should this be understood? Avatar means a superior spiritual energy descending from the sky down to the earth. ஆகாசத்தில் இருக்கிற ஒரு ஆற்றல் ஒரு மனித உடலுக்குள் இறங்கி வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டுவது, அருள் செய்வது தான். அதனால் நீங்கள் இந்த 10 அவதாரம் என்று கன்ஃபைன் பண்ண தேவையில்லை. இந்த 10 அவதாரம்ன்ற கன்செப்ட் ஏன் வந்ததுன்னா, நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் லேபரேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை 10 மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுதான் 10 அவதாரம். அதாவது அந்த மச்சம் கூர்மா அதே ஷேப்பில் தான் அந்த 10 இருக்கும். குழந்தை லாஸ்ட் உட்காந்துட்ருக்கும் தாயோட கர்ப்பத்தில். அதனால் லெட்ஸ் நாட் கன்ஃபைன் தி அவதாராஸ் டு த நம்பர்ஸ். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேர் ஆர் ஸோ மெனி தியரிஸ். 21 அவதாரம் இருக்குது. அதில் கபிலர், ரிஷி இவங்கெல்லாம் கூட அவதாரம்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் டு அஸ். ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டியில் மக்களுக்கு விஞ்ஞானம் ரீதியாக சொன்ன விஷயங்கள் புரியாதுங்கிறதுனால அவங்க தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய 10 மாதங்களை தான் 10 அவதாரம்ங்கிற வகையில் சொன்னாங்க. அது எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த மெடிக்கல் லேபரேட்டரிலையோ இல்லை அந்த மெடிக்கல் புக்கிலையோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ பலராம அவதாரம்ன்றது என்ன? கிருஷ்ணனுக்கு அண்ணனாக வந்தார். ஏன் வந்தாருன்னு நீ வேணால் ஒரு கற்பனை பண்ணிக்கோ. ராமாவதாரத்தில் தன்னுடைய மனைவியை கூட விட்டுட்டு ராமர் கூடயே லக்ஷ்மணன் வனவாசத்துக்கெல்லாம் வந்தான் இல்லையா? கூடவே இருந்து எல்லாம் பண்ணான். அதனால் அடுத்த அவதாரத்துக்கு வருகிற போது அவனுக்கு ஒரு பிரியாரிட்டி இருக்குது. முன்னே இருந்த மாதிரி இணை பிரியாது இருக்கணும் அவன் நினச்சிருப்பான். இல்லை ராமர் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்ச மாதிரி கிருஷ்ணன் நினச்சிருப்பார். அதனால் ஒரு பலராமா மாதிரி கூட வராங்க. இப்போ புத்தருங்கிறோம். நம்ம இந்து மதத்தை பொறுத்து மாத்திரம் புத்தரை நாம் அவதாரமாக ஒத்துக்கிறோம். ஏன்னா நேபாளத்தில் கபிலவாசுங்கிற இடத்துல சுத்தோதனருக்கும் மாயாவதிக்கும் அவர் பிறக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னே என்ன ஆகுது? லும்பினிங்கிற இடத்துல அவங்க அம்மா தூங்கின்னு இருக்கா. அப்போது ஒரு யானை அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கிது. அப்போ யானைன்றது யார்? பிள்ளையார். அந்த பிள்ளையார் அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போன மாதிரியான ஒரு காட்சி கிடச்சி அதுக்கப்புறம் அவர் சித்தார்த்தன்ற பேரில் பிறக்கிறார். ஸோ 9 பிளானட்ஸ் இருக்குது இல்லையா? அதில் புதன் அப்படின்னா என்ன? புத்திக்கே அதிபதினு அர்த்தம். அப்போ புதன் புத்தன் புதன் புத்தன் அந்த மெர்க்குரி என்ற பிளானட்டரி எனர்ஜி வச்சுக்கிட்டு அவர் இருக்கார். செவ்வாய்ங்கிறோம். அப்போ மார்ஸோட எனர்ஜி, அதை நம்ம முருகர்னு சொல்கிறோம். அண்டு திங்கள்ங்கிறோம். திங்கள்னா என்ன? சந்திரன். திங்கள்னா சந்திரன், மூன். அப்போ சிவனுடைய அந்த எனர்ஜி அங்கே இருக்குதுன்னு வைக்கிறோம். ஜூபிட்டருங்கிறோம், வியாழன். வியாழக்கிழமைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஷிர்டி சாய்பாபா, ராகவேந்திரர், இந்த மாதிரி பெரிய மகான் நிலைகள் இருக்கிறவங்கள, வெங்கடாதிபதியை, இவங்களெல்லாம் அந்த குரு வடிவாகிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சுக்கிரனுங்கிறோம், அது அம்பாள் சம்மந்தப்பட்டது. அதனால் பெண் தெய்வங்களை எல்லாம் சுக்கிரன் சம்மந்தப்பட்டதாக நம்ம எடுத்துக்கிறோம். சேட்டன்னா நரசிம்மர், ஆஞ்சநேயர், வெங்கடாதிபதி, இந்த மாதிரி சேட்டன் ஃபீல்டு எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா? அதை நம்ம கொண்டு வரோம். சன் அப்படின்னா சூரியன். அப்போ அந்த 7 குதிரைகள்னால் என்ன? அப்போ அவருக்கு என்ன 7 குதிரையாக இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 7 நாட்களே 7 குதிரையாக சொல்கிறது. புரியாத சொசைட்டிக்கு அந்த 7 குதிரைன்றது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அந்த மாதிரி 7 குதிரை. அதில் சூரியன் வர்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இது எல்லாமே ஆரம்ப காலத்தில் இருந்த படிநிலை பக்தர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்களே தவிர நாம் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அதுதாங்கிற மாதிரி எடுத்துக்கவே தேவையில்லை. ரெண்டாவது, அவதாரம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆகாசத்திலேருந்து அப்படியே இறங்கி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இறங்கி வரமாட்டாங்க. இருக்கிறது ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுள் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுறதுக்காக வருவார்.
அதுதான் அவதாரம்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 100 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. அவங்கெல்லாம் யார்? ஒரு ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த மாதிரி பெரிய மகான்கள் நிலையில் ராகவேந்திரர், இவங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றோம். 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது யார்? ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், இந்த மாதிரியானவங்க வராங்க. அதனால் இட் இஸ் தி வில் ஆஃப் காட் டு ஆக்குப்பை எ ஹியூமன் பாடி டு ஹெல்ப் தி சொசைட்டி. இவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போகிறோம். அதனால் அவங்களும் ஹியூமன் தான். இப்போ நீங்கள் கிருஷ்ண அவதாரமுங்கிறீங்க. கிருஷ்ணர் ஜெயிலில் தானே பிறந்தார். வசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறந்தார். யசோதையினால் வளர்க்கப்பட்டார். ராமர் அவங்க அப்பாவுக்கு பிள்ளையே இல்லாமல் இருந்து ரிஷ்யசிருங்க மகரிஷி யாகம் வளர்த்து அந்த பாயசத்தை கொடுத்ததுனால ராமலட்சுமண பரத சத்ருகன் பிறந்தாங்க. ஷிர்டி பாபா ஹைதராபாத்தில் பிறந்து முஸ்லீம் பக்ரீனால் வளர்க்கப்பட்டவர். ராகவேந்தர் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற புவனகிரியில் ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்து அதுக்கப்புறம் மடாதிபதி கும்பகோணத்துக்கு போய் அப்படியே வந்து மகான்கள் ஆனவர். இப்போ காஞ்சி பரமாச்சாரியாரை கடவுளாகவே கும்பிட்ற எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவர் யார்? சாதாரண குடும்பத்தில் வந்து 68 69வது மடாதிபதியாக குருவே இல்லாமல், ஏன்னா இவர் வரத்துக்குள்ளே அவங்க குரு இறந்து போயிட்டார். அதனால் ஒரு பெரிய நிலையை அடைந்தார். இப்போ இந்த நிலைகள் எப்படி கிடைக்குதுன்னா, வாழத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேல்யூ பேஸ்ட் அவுட்லுக்கில் இருக்கணும். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமைங்கிற மாதிரி இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் இருக்கணும். இப்போ யோகம்ன்றது நம்ம ஏதோ மூக்க பிடிச்சி தாடி வளர்த்துன்னு சுற்றுறதுன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. ஊருக்கு உழைத்திடல் யோகம். ஊருக்கு உழைக்கணும், அதுதான் யோகம்னு சொல்லக்கூடியது. அதனால் நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இதுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பெரிய விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் பெரிய விஷயம் சொன்னால் யாருக்கும் புரியாது. அதனால் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், சிக்காகோவில் ஒரு சயின்டிஸ்ட் நம்ம மெட்ராஸ் ஆள்து ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க. அந்த டெலஸ்கோப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஆள் வானத்தில் எந்தெந்த நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக சொன்னான் அப்படின்னு அவன் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கான். அது எப்படி நம்ம ஆளுங்க ஒரு டெலஸ்கோப் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இந்த காலத்து விஞ்ஞானம் எதையெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் எப்படி சொன்னாங்க? அதே மாதிரி இந்தியர்கள் 84 லட்சம் பிறவிகள் இருக்குது உலகத்தில். புல்லாய் புழுவாய் இது மாதிரி வரிசையாக 84 லட்சம் பேர். எல்லோரும் சிரித்தாங்க, இந்த உலகத்தை 84 லட்சம் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி. இப்போ விஞ்ஞானம் வளர வளர இவங்க கேமராவை தூக்கின்னு நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனல்காரன் காட்டுக்கும் மோட்டுக்கும் எல்லாம் அலைஞ்ச போது தி சேட் எஸ் தி நம்பர் சீம்ஸ் டு பி வெரி கரெக்ட். இவங்க எப்படி இதை சொன்னாங்கன்னு நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு ஆற்காடு பஞ்சாங்கம் பார்க்குறீங்க, பாம்பு பஞ்சாங்கம் பார்க்குறீங்க, இத்தனை மணிக்கு கிரகணம் வரும், இந்த ஊரில் தான் தெரியும், இந்த ஊரில் தெரியாதுன்னு எப்பயே யோசிச்சு போட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இன்றைக்கே இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து அப்சர்வேட்டரி வச்சுக்கிட்டு டெலஸ்கோப்பில் பார்க்குறது அவங்க என்றைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, மிக உயர்ந்த நிலையை அறிவு கொண்டிருந்த ஒரு தவசத்தினால் அந்த உயர்வுகளை அடைந்தவர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதனால் உங்கள் விஞ்ஞானம் எதையெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறதோ அதையெல்லாம் அவங்க உட்காந்த இடத்துல இப்படி கண்ணிலேயே பார்த்துட்டு ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துகிறீங்க, அவங்கெல்லாம் எத்தனை பில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு ஆயுதங்களை இல்லையா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் கிடையாது. காட்டுக்கு போய் தவத்தில் உட்காருவாங்க, இந்திரனுக்கு தபம் பண்ணுவாங்க, இந்திரன் எதிரில் அப்ரோச் ஆவான், அவங்ககிட்ட உன்னுடைய வரத்தை எனக்கு கொடு, நான் உன்னை கூப்பிட்டா நீ வரணுன்னுவான். வர்ணனை கூடுவாங்க, சூரியனை கூடுவாங்க, சந்திரனை கூடு, இந்த மாதிரி எந்தெந்த தேவதைகள் இருக்கோ அவங்களெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அந்தந்த வரத்தை வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ யுத்த காலத்தில் ஒரு தர்ப புல் எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி அதை விடுவாங்க. இங்கேருந்து ஜாயின் நெருப்பு போகும், எதிராளி பார்க்குறான் நெருப்பு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவன் வருணனை நினச்சி இன்னொரு தர்பையை கிள்ளி போடுவான். அது நடுவில் வந்து இந்த நெருப்பு மேலே மழை பெய்யும், ரெண்டும் பொஸ்குன்னு கீழே விழுந்துடும். சினிமாவில் பார்க்குறீங்க இல்லையா? இப்படி தான் அவங்க மந்திர சித்திகளால் இதையெல்லாம் சாதிச்சாங்க. ஒரு காலம் செலவில்லை அவங்க பண்ணதெல்லாம். இப்படி தான் நடந்தது அந்த காலத்துலலாம். நம்ம ஏதோ பெருசாக நாகரிகம் வளர்ந்துச்சு, நம்ம அறிவாளிகள் ஆகிட்டோன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் ஸ்டூபிட். நம்மளை விட பெரிய அறிவாளிங்கள்லாம் அந்த காலத்துலேயே இருந்தாங்க. அண்டு சத்தியுகம் மாதிரி ஒரு யுகத்தில் எல்லாருமே தவம் செய்கிறவங்க, எல்லாருமே கடவுள் நிலையை அடைஞ்சவங்க. அதுக்கடுத்து ராமாவதார காலம் திரேதாயுகம் வரபோது கொஞ்சம் கல்மிஷம் வந்தது. ஒரு 75 பங்கு ஜனங்க கெட்டவங்க ஆயிடுறாங்க.
கிருஷ்ணாவதாரக்கான வரும்போது 50-50, பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க. இது கலியுகம். கலியுகத்தில் 75 பங்கு கெட்டவங்க, 25 பங்கு தான் நல்லவங்க. அதனால் இருக்கிறதுலேயே ஒரு ஸ்டூப்பிடான காலகட்டத்தில் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு முன்னால் இருந்தவங்க நம்மளை விடவும் பெரிய அறிவாற்றல் உள்ளவர். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ரைட் சகோதரர்கள் தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாங்க, ஆர்வில் ரைட் ஓர்வில் ரைட், இவங்க தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாங்கன்றோம். அதுவே ராங்கு. 700-800 வருஷத்துக்கு முன்னால் விக்ரமாதித்தன் ஒரு ராஜா இருந்தான். அவன் எழுதியிருக்கான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், அதில் டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணி பார்த்தேன், இதனால் உலகத்துக்கு நல்லது நடக்கான்னு தெரியும், அதனால் இந்த டெக்னாலஜியை ஐ ஆம் டெஸ்ட்ராயிங், ஐ எம் நாட் கிவிங் டு எனி ஒன் எல்ஸ் அப்படின்னோம். ராமாயண காலத்தில் குபேரன் இருக்கான் இல்லையா, பணக்கார தேவர்கள், அவங்ககிட்ட ஒரு ஏரோப்ளேன் இருந்துச்சு. அந்த ஏரோப்ளேனை தான் நம்ம ராவணன் வச்சுன்னு இருந்தான். ராமர் திருப்பியும் போகணும், நந்தி கிராமத்துக்கு போகணும், ஆஃப்டர் திஸ் வார் இஸ் ஓவர். அதனால் அவர் இவங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாரு, இந்திரங்கிட்டேருந்து வாங்கிட்டு அதில் அந்த புஷ்பக விமானம்னு என்ன அதில் தான் அவங்க போகிறாங்க. இது போக உங்கள் அரேபியன் ஸ்டோரிஸு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதில் தே ஹேட் பறக்கும் பாய்கள். அந்த பாய் மேலே ஏறி உட்காந்துட்டு மந்திரம் சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு தேவதை ஏன்னா அது அந்த பாய் வழியாக அவங்கள தூக்கின்னு போகும். ஏரோப்ளேனில் போகிற மாதிரி பாயில் உட்காந்துன்னு போகலாம் இருக்காங்க. நம்ம செஞ்சி கோட்டையில் ராஜா கோட்டைன்னு ஒன்று இருக்குது, ராணி கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பறக்கும் குதிரை இருந்துச்சு, அந்த பறக்கும் குதிரையில் இந்த ராஜா கோட்டையிலேருந்து ராணி கோட்டைக்கு ராஜா போயிட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பறக்கிற குதிரை எப்படி பண்ணியிருப்பாங்க, ஒரு மரத்தில் பண்ண ஒரு குதிரையை வச்சு உள்ளே ஏதோ ஒரு விதமான மெக்கானிக்கல் டிவைஸ் வச்சுருப்பாங்க. அது ஆப்ரேட் பண்ணாக்கா ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆனால் இந்த மலையிலேருந்து அந்த மலை, அதனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புடும். அதனால் நம்ம பெரிய அளவுக்கு எதையெல்லாம் பிரமிப்பாக பார்க்குறோமோ அதெல்லாம் எந்த காலத்துலேயும் எல்லோரும் பண்ணி பார்த்தாங்க. இன்றைக்கி உள்ள அளவுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், பட் தே ஹேட் தட் டைப் ஆஃப் அ மைண்ட். அதை வைத்துக்கொண்டு அழகாக அவர்கள் எல்லாத்தையும் சாதித்தாங்க. அதனால் வி ஆர் நாட் தட் இன்டெலிஜென்ட் ஆஸ் வி திங்க். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் நம்மளை விட அறிவாளிகள். நீங்கள் புராணங்களெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிருஷ்ணர் அண்டு அர்ஜுனன், செம்பிளன்ஸ் ஆஃப் ஏ ஸ்டீம் ஷிப், அதில் அவங்க இந்தியாவிலேருந்து ஈரோப் வழியாக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க எழுதுகிறாங்க, வி சா லாட் ஆஃப் ப்ளூ ஐட் மங்கீஸ்ன்றாங்க. யாரா இந்த ப்ளூ ஐட் மங்கீஸ்னால் யூரோப்பியன்ஸ். தே ஹேட் ப்ளூ ஐஸ் அண்ட் தே வேர் லுக்கிங் லைக் மங்கீஸ், அதனால் ப்ளூ ஐட் மங்கீஸுங்கிறாங்க. அமெரிக்கா இருக்கு இல்லையா, அது பாதாள லோகம், நாகலோகம், பாதாள லோகம். அங்கே ஒரு ராஜகுமார் இருந்தா, பேர் உலுப்பி. அர்ஜுனன் அங்கே போகிறான், உலுப்பிக்கிட்ட அவனுக்கு கான்டாக்ட் வருது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அது பேர் பப்ருவாகனன். இவன் வந்துடுறான். அதுக்கப்புறம் ராஜசூயகத்துக்காக இவங்க குதிரையை ஓட்டிக்கின்னு உலகம் பூரா போகிறாங்க. அந்த குதிரையை யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க சண்டை போடணும், பிடிக்கலைன்னா அவங்க இவங்களுடைய சுப்ரியாரிட்டியை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த காலத்து சிஸ்டம். அசுவமேதை ஆகணும், அசுவன்னா குதிரை. இப்போ பப்ருவாகனுக்கு இவன் தான் நம்ம அப்பங்காரன்னு தெரியவே தெரியாது. அர்ஜுனனுக்கும் அவனுக்கு சண்டை நடந்து பப்ருவாகனன் செத்து போகிறான். அப்போது கணவனே கண் கண்ட தெய்வம், மணாலனே மங்கையன் பாக்கியன் சினிமாவில் வர்ற மாதிரி அந்த உறுப்பிங்கிறவ நாகலோகத்துக்கு போய் அங்கேருந்து அந்த மணியை கொண்டாந்து அந்த உயிரை பழிக்க வச்சான்ட்டு கூட மகாபாரத காலத்தில் இருக்குது. அதனால் எதுவும் இல்லாததெல்லாம் வராது. நம்ம அந்த காலத்தில் அஞ்சலி தேவி சினிமாலாம் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் புராணங்கள் இருந்து ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்ட விஷயங்கள். இது மாதிரிலாம் இருந்துருது. அதே மாதிரி நாகலோகம் இருக்குது, நான் கண்ணில் பார்த்துருக்கேன். கைலாசம் போகிற வழியில் சிர்கான்னு ஒரு இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் தாருசுலான்னு ஒரு இடத்துக்கு போகணும், நேபாள் பார்டர், இந்தியன் பார்டர். அதுக்கடுத்து பங்கு, அதுக்கப்புறம் சிர்கா. அந்த சிர்கான்ற இடத்துல நாகலோகம் இருக்குது. அந்த நாகலோகத்துக்குள்ளே இந்த பூமியில் எத்தனை பேர் இருக்கமோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆத்மாக்கள் அங்கே இருக்குது. நம்ம ஊரில் ஒரு வெங்கடாதிபதி இருக்காருன்னா அங்கே ஒரு பாம்பு இருக்கும். இந்த பாம்போட மோகன் நாமும் போட்டுன்னு வெங்கடாதிபதி மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை இங்கே இருக்குன்னா அங்கே ஒரு பாம்பு உடம்போட ஒரு சின்ன குழந்தை ஒரு தொற்றில் கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எல்லாருக்கும் பின்னாலையுமே ஒரு நாகசக்தி இருக்குது நம்ம எல்லாருக்கிட்டையும். அதை தான் நீங்கள் குண்டலினின்னு சொல்கிறது. இப்போ நம்ம உயிர்நிலை இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க மயில் ராவணம் உயிர் 7 கடல் கடந்து ஒரு மரத்து மேலே கிளிக்கிட்டு இருந்துச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆத்மாவினுடைய பலம் என்பது எங்கேயோ இருக்குது. நாம் சும்மா ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் நடக்கிறது. பேசுகிறதெல்லாம் நம்முடைய ஆத்மா வேறு எங்கேயோ இருக்குது. நம்ம எல்லாருடைய ஆத்மாவும் வேறு எங்கேயோ இருக்குது. நமக்கு புரியல இதெல்லாம்.
ஒரு ஆள் இறந்து போகிறான். இறந்து போயிட்டாக்கா அவனுக்கு 10ஆம் நாள் ஏன் காரியம்லாம் பண்ணுறாங்கன்னா, அந்த 10 நாளைக்கு அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அது அந்த உடம்புக்கு தலைமையிலேயே எதிரில் நின்றுக்கிட்டே இருக்குமா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது என்ன, நான் தான் உயிரோடு இருக்கிறேன்னு, எதுக்கு இவங்கெல்லாம் எனக்காக அழுதுன்னுக்கிறாங்கன்னு இருக்குமோ. அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்கன்னா அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணுவோம். அவங்க நாங்கள் பார்த்தோன்னுவாங்க. 2 நாள் கழித்து யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்படி இந்த ஆத்மா என்பது 10-11 நாளைக்கு சுற்றினே இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் திவசமெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு கல் எடுத்து அந்த கல்லுக்குள்ளே அந்த ஆத்மாவை ஆவாகனம் பண்ணி, ஒரு கோயிலில் சிலையை எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு குச்சி நட்டு இதுதான் கோயில் கொடிமரம்னு சொல்லி, இதுக்குள்ளே இந்த ஆத்மான்னு இருக்குன்னு அதுக்கு படைச்சி, அதுக்கு பிண்டமெல்லாம் வச்சு, நீ வந்த வேலை ஆயிடுச்சு போயிடுன்னு சொல்லி அந்த ஆத்மாவை எத்தீரியல் ஸ்பிரிட்டுன்றோம். அதை நாம் எத்தீரியல் வேலை பித்ருலோகம்னு சொல்கிறாங்க. பித்ருலோகம் வேறு, தேவலோகம் வேறு. அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுறோம் நம்ம. யாராவது இந்த காரியம் திவசம் எல்லாம் பண்ணலன்னு வை, அதுக்கு இந்த உலகத்தில் அழிஞ்சிக்கின்னே இருக்கும். ஏன்னா அவங்கள யாரும் லான்ச் பண்ணலை. ஒரு ராக்கெட்டை வச்சு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுற மாதிரி இறந்து போன உடலில் இருக்கிற ஆத்மாவை இவங்க இந்த பித்திருக்காரியங்கள் மூலமாக மேலே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பாத ஆத்மாக்கள் உலகத்தில் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நாங்கள்லாம் இருக்கோன்னா டெய்லி இந்த மாதிரி ஆத்மாக்களை பார்த்துன்னே இருக்கோம். ராத்திரியில் ஒரு 10:30லேருந்து 12 மணிக்குள்ளோ இந்த மாதிரி இந்த ஏரியாவில் யாரெல்லாம் செத்து போய் அலைஞ்சுன்னுக்கிறாங்களோ எல்லாம் எங்கள் ரூமில் வந்து ஒரு மூலையில் உட்காந்துருக்கோங்க. 2 காரணம். அதுங்களுக்கு நம்ம ரூம்குள்ளே வர்றபோது நம்ம இப்பயும் தியானத்தில் இருப்போமா, அதனால் ஒரு குளிர்ச்சியான அனுபவம் கிடைக்கும். இல்லைன்னா அது வறுத்தெடுத்த மாதிரி இருக்கும், பாண்டியில் போட்டு வறுத்தெடுத்தா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. ஆன்மீகத்தில் பல உயர்நிலைகள் இருக்கின்றன. அதனால் நமக்கு இதெல்லாம் யாரும் சொல்லலை. திவசம் நல்ல விஷயம், நம்ம பெரியவங்களும் நம்ம பண்ணோம், காரியம் பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் தண்ட செலவுன்னு நினைக்கிறோம். அதாவது எது ரொம்ப முக்கியமாக இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கி தண்ட செலவாகி போச்சு. நம்மள சின்ன வயசில் பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் கட்டி கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாக போகுதுன்னு வச்சுக்கோ காரியம் பண்ணுறதுக்கெல்லாம். அதுக்கே நம்ம யோசனை பண்ண ஆரம்பித்தா ஒரு கலிகாலத்தில் இப்போ வந்துட்டோம். நிறைய பேர் அப்படி தான். அப்பங்காரன் கஷ்டப்பட்டு ஃபேக்ட்ரி வச்சு கொடுத்துருப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் இவங்க அந்த மாதிரி வரைச்ச சும்மா நம்மக்கிட்ட பாபா சொல்லிட்டாருன்னு சொல்லணுன்றதுக்காக யூஸே ஆல் தீஸ் ஆர் இரலவெண்ட் அப்படின்னா சொன்ன யாரோ ரெலவெண்ட்னு இல்லைனா அங்கே போய் சொல்லுவான் பாபா வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. அதனால் உலகம் பூரா ஃப்ராடு. நிஜமாக இந்த உலகத்தில் அன்பெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரு காரியவாதம். காண்டேகர்னு ஒருத்தர் இருந்தான், மராட்டி கவிஞன். அவன் சொல்கிறான், ஒரு தாய்ங்கிறது யார் அப்படின்னா, கண்ணை விளக்காக்கி ரத்தத்தை பாலாக்கி கையை தொட்டிலாகி உன்னை வளர்த்தவள் எவ்வளோ அவளே தாய் அப்படின்வாங்க இல்லையா. அப்போ கடவுளை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க, பாலினின் தூட்டும் தாயினும் சால பரிந்தினிங்கிறார். வேலைக்கு ஐயோ குழந்தைக்கு 7 மணி ஆகிடுச்சே பால் கொடுக்கணுமே, சூடாக பால் எடுத்து ஸ்பூன் வாயில் ஊதிக்கிட்டு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு சூடு இருக்கா இல்லைன்னு பார்த்துன்னு குழந்தைக்கு ஊட்டுறவங்க தான் தாயின்றாங்க. இது இந்த காலத்தில் எங்கே இருக்குது, எல்லாம் சப்பி அடிச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு சுற்றினுங்கிறாங்க பசங்க. அப்பாவாவது அம்மாவாவது இவங்களுக்கு யாருக்கிட்டையும் எந்த ஒரு வேல்யூஸும் கிடையாது, எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. இதுதான் கலிகாலம்ன்றது. கலிகாலத்தில் இப்படி தான் ஓடின்னு இருக்கும், ரெஸ்பெக்ட் கிடையாது. அண்டு தே டோன்ட் ஈவன் பெர்ஃபார்ம் திவசம். சரி திவசம்தான் பண்ணலை, நான் தான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்ல. உங்கள் வீட்டில் நீ பண்ணுறதையே ஒரு இலையில வச்சு உங்கள் பெரியவங்களை நினச்சிக்கோ, காக்கா சாப்பிட்டு போகும்னு சொல்கிறேன். இல்லை தட்சிணை இங்கே பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே இங்கே போய் ஏதாவது பண்ணுன்றேன். 400 ரூபாய் 500 ரூபாய் தான் ஆகும், அதுவும் பண்ண மாட்டாங்க ஜனங்க. வருஷத்துக்கு ஒரு நாள். அதுவே இல்லை, நீ எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போகிற போது அங்கே வந்து ஒரு பின்னை வச்சு இவங்க பெரியவங்களே நினச்சிக்கோன்னு சொல்கிறோம், அதுவும் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு திவசம்ன்றது எப்படி இருந்ததுன்னா, அந்த பெரியவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கோலம் போட்டு இலை போட்டு பாத பூஜை பண்ணி அவங்கள உட்கார வச்சு வயிற்றில் தர்பை கட்டிடுவாங்க. அவங்களுக்கு பெரியவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த சாப்பாடெல்லாம் அந்த இலையில் போட்டு இவங்க சாப்பிட்டு முடித்த உடனே திருப்தியா அப்படின்னு கேட்கணும். அவங்க திருப்தின்னு சொன்னால் தான் உங்கள் ஆத்மா பெரியவங்களது திருப்தி ஆச்சுன்னு அர்த்தம். இப்படிலாங்குது. ராமானுஜருடைய காலத்தில் ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சாவியை கொடுக்கல, அதுக்கு முன்னால் இருந்தால் ஐயங்காருங்க. அப்போ கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யம் ஒருத்தந்தான். அவனை திவச சாப்பாட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க திருப்தியானாக்கா பெருமாள் கோயில் சாவி கொடுத்துட்டா திருப்தின்னாங்க. வேறு வழியெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. திவசம் சீதர் ஐயா வாழ்ந்தார்,
அவர் திவசம் பண்ணியிருக்கிற போது ஒரு பிச்சைக்காரன் வரான் வீட்டு வாசலில். இவர் கொண்டு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. பிராமணார்த்தத்துக்கு உட்கார்ந்து இந்த ஐயருங்கெல்லாம் வந்து நீ அபிஷ்டு என் திவச சாப்பாடு எப்படி பிச்சைக்காரனுக்கு கொடுக்கலாம்? அவன் சொல்கிறான் வந்திருக்கிறது செத்து பண்ணி எங்கள் தாத்தா நான் அவருக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு இல்லையா. அவர் கிணத்துலேயே கங்கையை வர வச்சு காட்டினவர், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி காரியம் தேவசம் இதுக்கெல்லாம் என்ன ஒரு வேல்யூஸ் இருக்குங்கிறதுக்கு 1000 இன்சிடென்ட்ஸ் நம்ம புராணங்களில் இதெல்லாம் நடந்திருக்கு. அண்டு இப்போல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. வி திங்க் ஏதோ ஒரு 4 எழுத்து படிச்சுவிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டோம், ஒரு 75,000 ரூபாய் சம்பாதிச்ச உடனே நம்ம பெரிய அறிவாளி ஆகிட்டோம் நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம். இதெல்லாம் பெரியவங்க மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்னாங்க. அதனால் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டுதியேல்னு ஆண்டாள். என்ன நம்மளும் வேளாண் அறிவுடையவங்க என்ன சொன்னாங்களோ அதில் முடிஞ்ச அளவுக்காக செய்யுங்கடா பாவீங்களே அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாமே இருந்தது ஒரு காலத்தில். அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப வேல்யூஸ் இருந்துச்சு. இங்கே இதில் நம்ம மகான்கள் ஒரு 700 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உக்காந்துருந்தாங்க எல்லாருமே. ஸோ இப்போ யாரும் கேட்குறாங்க? யாரும் கேட்கறதில்ல. இப்போ நீ ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து உட்காந்துக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் மண்டையில் ஏறும். இதெல்லாம் தெரியாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் செல்ஃபோன் வச்சுட்டு டுக்குன்னு அடிச்சுட்டு சினிமா கொட்டாலையும் டிவிலையும் உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு என்ன புரிய போகுது வேல்யூஸை பற்றியெல்லாம்? அதனால் சொசைட்டி இஸ் அட் த லோவஸ்ட் எப் டுடே. இது எதுவுமே இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இல்லை. Question from Govindan sir. ஒரு பெண்ணுக்கு அவரது திருமணம் வரை தாய் தந்தையரின் குலதெய்வம்தான் அவரது குலதெய்வமாகவும் இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு தனது கணவரின் கோத்திரத்திற்கு அவர் தானாகவே மாறிவிடுவதால் தன் கணவரின் குலதெய்வம் அந்த பெண்மணியின் குலதெய்வமாக மாறிவிடுகிறது. சனாதன தர்மத்தில் ஒரு பெண்ணுக்கு அவரது வாழ்க்கையில் 2 குலதெய்வங்கள் வருகின்ற சூழ்நிலையில் இந்த 2 குலதெய்வங்களையும் அந்த பெண் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டுமா, அல்லது கணவரின் குலதெய்வத்தை மட்டும் தனது வாழ்நாள் முழுவதும் வணங்கி வந்தால் போதுமா? சில குடும்பங்களில் அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமண தடை, குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் வரும்போது அந்த பிள்ளைகளின் தாய் வீட்டு குலதெய்வத்தை வணங்காத தெய்வ குற்றத்தால் தான் அவை ஏற்படுகின்றன என்று கூறப்படுகிறதே, இது சரிதானா? பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் அப்படிங்கிறாங்க. சாஸ்திர நாமம் நான் 1008 போற்றிகள் சொல்லி சாமியை கும்பிடுறதுங்கிற மாதிரி. அப்போ இந்த குலதெய்வம்னா என்ன? குலம் காக்கும் தெய்வம் எதுவோ அது குலதெய்வம். நிறைய குடும்பங்களில் அது கடவுளாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க குடும்பங்களில் இதுக்கு முன்னால் இருந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த காலத்தில் ஒரு கணவன் இறந்த உடனே உடன்கட்டைன்னுவாங்க, அதே நெருப்பில் இவங்களும் போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூட தெய்வமாக வச்சு வழிபட்டது இருக்குது. நான் நிலங்கரையில் இருக்கிற போது நங்கவரம் ஃபேமிலின்னு இருக்காங்க திருச்சியில். நகரம் பாதி நங்கவரம் பாதின்றதுக்கு அவங்களுக்கு சொத்தெல்லாம் இருந்துச்சு. அவங்க குடும்பங்களில் ஒரு இறந்து போன ஒரு உடன்கட்டை ஏறிய ஒரு மூத்த பெண்மணியினுடைய புடவையை கட்டி அந்த பில்லரையே கடவுள் மாதிரி படைச்செல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. இவங்க வீடுகிட்டெல்லாம் இடித்து அந்த பில்லர்லாம் தண்ணியில் போகிற போது ஒரு அதை காவேரியில் எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தான். அவன் நல்லா ஆகிட்டான். இவங்கெல்லாம் நாளடைவில் அப்படியே அழிஞ்சினே இருந்தாங்க. ஸோ எங்கிட்ட வந்தாங்க இவங்க, நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறோம், எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு. சரி நாங்கள் வரும்போது போனாக்கா இந்த மாதிரி தான் அந்த பூஜையெல்லாம் விட்டாங்க. குலதெய்வத்துக்கு படியாக அது தெய்வம் ஆயிடுச்சு, உடன்கட்டையார்னு தெய்வம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வர மாதிரி எவ்வளோ குடும்பங்களில் பித்ரு சாபம்னு பேர் அதுக்கு, பெரியவங்களுடைய சாபங்கள். அது வந்து 7 தலைமுறைக்கு அவங்க செஞ்ச பூஜை புண்ணியமும் நமக்கு வருது, அவங்களுக்கு இருக்கிற கர்சும் நமக்கு 7 தலைமுறைக்கு வருது. அதுதான் ஆண்டாள் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள். இன்றைக்கு உள்ள தலைமுறைக்கு இதெல்லாம் புரியறதில்ல. இவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்து ஜாதகம் ஜோசியத்தெல்லாம் தூக்கினாலேன்னு இல்லை நாடி கிடி போய் படிக்கணும். அதில் இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட சாபம் இருக்குது, நீ அங்கே இங்கே போய் இந்த பூஜை பண்ணு அந்த பூஜை பண்ணு சொல்கிற போது இவங்க போய் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தீஸ் திங்ஸ் ஹாவ் டு பி டன். அதில் அந்த குலதெய்வம்னு இருக்கிறது உண்மைதான். சரி, குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது? அடுத்தது, அதாவது குலதெய்வன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
உங்கள் வீடுகளில் இதுக்கு முன்னே அட்லீஸ்ட் உங்கள் தாத்தா ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குலதெய்வம் எதுன்ட்டு. அந்த மாதிரி கும்பிட்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வழி. அப்படி இல்லைன்னா உனக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், முருகர், வெங்கடாலபதி, சிவன், அம்பாள் ஏதாவது இருக்கும். அவங்கள நீ நினச்சிக்கிட்டு என்னுடைய மூதாதையர்களுக்கு சேர வேண்டிய அந்த இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து நீ வக்கீல் வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் அதை விட பெரிய நெறிகள். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிறாரு, ஜனங்க இம்மீடியட் ரிசல்ட்ஸ் வேணுங்கிறதுக்காக இந்த குட்டி தெய்வங்கள், குட்டி தேவதைகள், செமி காட்ஸ் அண்ட் டெமி காட்ஸை நல்லா பூஜை பண்ணுறாங்க. அந்த செமி காட்ஸ் அண்ட் டெமி காட்ஸும் கூட அவங்களுடைய பக்தர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றத்துக்கு எங்கிட்ட தான் வராங்கன்ற விஷயமே ஜனங்களுக்கு தெரியல அப்படின்னு பகவத்கீதையில் இருக்குது. அதனால் பல விஷயங்கள். இப்போ திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் இருக்கார். அண்ணாமலையார் குழந்தை இல்லாத வல்லாளராஜனுக்கு குழந்தையாக பிறந்தார். இன்றைக்கி வரைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் சுடுகாட்டுக்கு வருஷத்தில் ஒரு நாள் போய் இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் நமக்கு பித்ருவாக இருந்தானேங்கிறதுக்காக அந்த வல்லாளனுக்கு திவசம் கொடுத்துனுங்கிறனா நீ நம்புறியா? இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆனானப்பட்ட அண்ணாமலையாரே திவசம் கொடுத்துனுக்கிறார், ஏண்டா வந்தோங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பாசிபிள் தான். அதனால் ஏதோ ஒரு வகையில் இது என்ன, வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு லூஸ்? சாப்பாட்டில் விதவிதமாக சாப்பிட்றீங்க. அப்போ ஒரு ஆளுக்கு பதில் 2 பேரை கும்பிட்டா உனக்கு என்ன செத்து போகுது? இதில் ஒய்ஃப் சைடு என்ன வந்துச்சு இது. ஆனால் பொதுவாக ஒரு ஒய்ஃபு கல்யாணம் ஆகி போன உடனே ஒரு பொண்ணு அவளுக்கு கோத்திரம் மாறி போகுதுங்கிறது நம்பிக்கை. ஏன்னா ஷி கோஸ் டு தி அதர் இது கோத்திரம். அதனால் பண்ணணுங்கிறது ஒரு கோத்திரத்துக்கு பண்ணாலையும் போகிறோம். இல்லை வாய்ப்பு இருந்தால் 2 கோத்திரத்துக்கும் செய்யலாம். என்ன தப்பு இருக்குது அதெல்லாம்? தட்ஸ் நோ ப்ராப்ளம். எங்களுக்கு அந்த திருத்தணி தான் அந்த காலத்தில் குலதெய்வம். அப்பா சைடில் அவங்க திருத்தணிக்கு தான் போவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி எங்கள் அம்மா சைடில் நரசிம்மசாமி குலதெய்வம். ஸோ ஏதோ ஒரு வகையில் என்னெல்லாம் தெரியுதோ அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சுக்கோ, இவனுக்கு என்ன நஷ்டம்? நல்லா தானே இருக்குது கோயில், என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. ஸோ நத்திங் இஸ் ராங் இன் வர்ஷிப்பிங் மோர் தேன் ஒன் ஃபார்ம் ஆஃப் காட், இல்லையா? என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோன்னு. ஒரு பேர் ஒரு ஊர் இல்லாதவனு கூட நம்ம 1000 பேரை சொல்லி சாமி கும்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். உனக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு கணவன் இருக்கான். அந்த கணவன்கிட்ட நீ அன்பாயிரு, அவனுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணு, வேணான்ல. ஆனால் அந்த கணவனுடைய அப்பா அம்மா, உன்னுடைய நாத்தனார், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீ வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி உனக்கு பிடிச்ச கடவுள் இல்லையா, அது கணவன் இல்லை மனைவியாக வச்சுக்கோ. மற்றவங்க எல்லோரையும் சொந்தக்காரங்களாக வச்சுக்கோ. ஒன்றும் ஒம்பே கிடையாது. எவ்வளோ கும்பிடணுமோ கும்பிட்டுக்குன்னு இரு. கும்பிடாமல் இருந்தால் தான் தப்பு. கும்பிடு. ஒரு பாட்டு இருக்குது தமிழில், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினாருங்கிறார். எனக்கு மோட்சம் கூட வேணாம், இன்னும் நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ராமாயணத்தில் ஒரு இது வருது. இவங்கிட்ட போய் கேட்குறாங்க விபீஷ்ணங்கிட்ட, இவனை கும்பகர்ணங்கிட்ட, விபீஷ்ணன் பாரு ராமர் சைடில் போயிட்டான், நீயும் ராமரை பிடிச்சி உருப்படப்பாரு அப்படின்னு சொல்லி. அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரியெல்லாம் துரோகம் பண்ண மாட்டேன், நல்லதோ கெட்டதோ செஞ்சு விட்டு கடன். எப்படி மகாபாரதத்தில் கர்ணன் இருந்தாலும் அந்த மாதிரி நான் எங்கள் அண்ணனுக்கு செஞ்சு விட்டு கடனே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது கும்பிட்டு உயிலேன் நான் அப்படின்வான். நான் சும்மா இப்படிலாம் கும்பிட்டு உருப்படணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துவான். ஆனால் அட்வைஸ் கொடுப்பான். இப்போ ராவணங்கிட்ட அவன் சொல்கிறான், நீ பண்ணுறது தப்பு, நீ சீதையை விட்டுடு, உருப்பட பாரு அப்படின்லாம் சொல்கிறான். அவன் கேட்கல. கேட்ட உடனே சரி, உன் சாப்பாட்டை நான் சாப்பிட்ருக்கேன், அந்த செஞ்சு விட்டு கடனுக்காக நான் பழி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்படி போகணுமா அப்படி போகணுமான்ட்டு. நன்றிங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டி தானே. என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. எந்த தப்புக்கு வேணால் மன்னிப்பு இருக்குது. இந்த நன்றி மறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ யூ கேன் பி கிரேட்ஃபுல் டு பீப்புள் who have been in way supportive to your growth or survival in this world. అన్నమయ కోశం, ప్రాణమయ కోశం, మనోన్మయ కోశం, விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று
மனித உடலில் ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் பஞ்சகோசங்களை பற்றி தாங்கள் பல அருளுரைகளில் விரிவாகவே விளக்கியிருக்கிறீர்கள். ஆனால் வேதாந்தமும் சித்த மருத்துவமும் அதே மனித உடலில் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் என 3 சரீரங்கள் இருக்கின்றன என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் இதில் ஸ்தூல சரீரம் ஐம்பூதங்களால் ஆன அழியக்கூடிய பௌதீக உடல் என்றும், சூக்ஷ்ம சரீரம் ஒரு நுண்ணுடல் என்றும், காரண சரீரம் மற்ற 2 உடல்களுக்கும் காரணமான அறியாமை, கர்மவினை இவற்றின் ஸ்டோரேஜ் பாயிண்ட் என்றும், சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் தான் ஒரு மனிதன் உயிர் நீத்த பின்பும் அடுத்த பிறவிக்கு மனித உடலின் அறியாமையையும் கர்மவினையையும் எடுத்துச் செல்கின்றன என்றும் கூறுகின்றன. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இந்த 3 உடல்களுக்கும் பஞ்சகோசங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லி நமக்கு ஐம்புலன்கள் இருக்கின்றன. இது இந்த 5க்கும் அந்த 5 எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கனெக்ஷன் இருக்குது. சேஷ்பியர் சொல்கிறார், ஆல் த எலமெண்ட்ஸ் were so mixed up in him when he walks nature will itself rise up and say here goes a man அப்படின்னா. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு அன்பில் அவருக்குன்னு திருவள்ளுவர் கூட சொல்கிறார். 5 புலன்கள் 5 உணர்வுகள் இருந்தாலும் அன்பில்லாதவனுக்கு என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில்ன்றது அது சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அடுத்த பாயிண்ட்டு, அது ஒரு சைக்கிள் டயர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு டியூப் இருக்குது, டியூப்புக்குள்ளே ஒரு காற்று இருக்குது. அதுதான் அவங்க காரண ஸ்தூல சரீரம் மேலே இருக்கிற டயர் இருக்குது இல்லையா, அது ஸ்தூல சரீரம். உள்ளே இருக்கிற டியூப் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற காற்று தெரியவே தெரியாது. ஒரு ஆள் செத்து போனான்னு என்ன பண்ணுவேன், மூக்கிட்ட விரல வச்சு இப்படின்னா காற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த சைக்கிள் டயர் டியூப்பு காற்று வச்சிங்கன்னா அது புரிஞ்சிடும். மெய்வாய் கண்மூக்கு செய்யின்னு வச்சுக்கிட்டா இது புரிஞ்சிடும். இது எதுவாக இருந்தால் நமக்கு என்ன இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட 5 கண் இருக்குதுன்னு தெரியுது. கண்ணை வச்சு நல்லது பாரு, காதை வச்சு நல்லது கேளு, மூக்கை வச்சு நல்லது இதுதான் அழகாக நம்ம தேவாரத்தில் பாட்டுக்குது. மூக்கே நீ முரலாய் பாருங்க, தலையே நீ வணங்காய் பண்ணியும் போ இருக்குல்ல உங்கள்கிட்ட பாட்டு சத்த பாடி. அப்போ தலையே நீ வணங்காய் அப்படின்னா, தலையே நீ இருக்கிறது எதுக்காக, போய் சிவங்கிட்ட கும்புறதுக்காக. தலைமாலை தலை கணிந்து, தலைமாலைன்னா என்ன, அந்த காலத்தில் சிவன்லாம் இப்படி தலை மேலே மாலை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, பரமச்சாரியாரெலாம் இப்படி சுற்றிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ தலைமாலை அணிந்த சிவங்கிட்ட போய் தலையே நீ கும்பிடு. கண்கால் காண்மீன்களோ, கண்கள் இருக்கு பார்க்கறதுக்கு, எதை பார்க்கறதுக்கு, கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, இந்த நஞ்சை உங்களுக்காக சாப்பிட்ட தியாகம் பண்ண தியாகராஜன், தியாகேசன், தியாக விடந்தன் இருக்கான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்கு கண்ணை யூஸ் பண்ணு. செவிகால் கேண்மீன்களோ, சிவன் எம்மிரை செம்பவள எரி போல் மீனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ. காது எதுக்காக இருக்கு, கடவுளுடைய புகழை கேட்பதற்காக, ஸ்தோத்திரங்களை அனுபவிப்பதற்காக. மூக்கே நீ முரலா, முரலா என்ன, ஸ்மெல் பண்றது, நான் சுவாசிப்பது. முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய். மதயானை உரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நல்லா எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் எந்த ஸ்கூல்லையாவது எந்த ஒரு சிலபஸ்லையாவது இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களா? அம்டி டம்டி சேட்டான் வாலு ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தில தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? இதெல்லாம் தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லையா? உங்களுக்கே தெரியுது இல்லையா? வாழ்த்த வாயை தந்த தலைவனை துதியாதே, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பெறவா நாளேங்க. நம்ம ஒரு பர்த்டே கொண்டாடுறோம், ஓகே நல்லது தான். பட் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள்லாம் கடவுளை பற்றி நம்ம பேசாத, கடவுளை பற்றி நாம் நினைக்காத நாளெல்லாம் நம்ம பிறந்ததுன்றது வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். இப்படி நம்மக்கிட்ட தேவாரத்தில், திருவாசகத்தில், பிரபந்தத்தில், திருக்குறளில் எல்லாத்துக்கும் வழி இருக்கு.
வாழ்த்தவாயும் நினைக்கமட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. கடவுள் இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எது கொடுத்துருக்குறான்? வாழ்த்துவதற்கு வாய், குறிஞ்சி வணங்குவதற்காக தலை, இந்த மாதிரி பல அவயவங்கள் அதுக்காக தான் கொடுத்துருக்கான். சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினையேன் நெடும் காலமே. உருப்பட விடாம பண்ணி இந்த உலகத்தில் வச்சிருக்கே இவ்வளோ காலமா அப்படின்னு அர்த்தம். அப்போ பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்றது ஒரு வழி. ஆழுகின்ற சேவடிக்கு ஆளாகிறேன் மாளாத யாக்கை பற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்து நடுவிருந்து குலவுகின்றேனே அப்படிங்கிறது இன்னொரு நிலை. அந்த சிவபெருமானுக்கு நான் பக்தனாக இருக்கேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்துக்கு நடுவில் நானும் இருந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ரூல்ஸ் இருக்குது, பாட்டுங்க இருக்குது. இதை அனுபவித்தவங்களுடைய என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் அவைலபிள் டு அஸ். நம்ம எங்கே இதெல்லாம் பண்ணுறோம்? எல்லாமே இருக்குது, நம்மகிட்ட இல்லாததே கிடையாது. மனிதனுக்குள் மட்டுமல்ல 84 லட்சம் ஜீவராசிகளுக்குள்ளும் ஆன்மாதான் இருக்கிறது என்றும் மனிதன் முதலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆன்மீகம் என்பது பொதுவான விஷயம்தான் என்றும் தங்களது முந்தைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். திருவெரும்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே எறும்பு சிவனை பூஜை பண்ணி சிவன் கூட ஐக்கியமாச்சு, அதனால் திருவெரும்பூர். திரு இங்கோய் மலைன்னு இருக்குது, அங்கே பூஜை பண்ணி சிவங்கிட்ட ஐக்கியமாச்சு, அதனால் திரு ஈங்கோய் மலைன்னு. காலத்தி சிலந்தியும் யானையும் பூஜை பண்ணிச்சு, திருவானை கோயில் யானை பூஜை பண்ணிச்சு. அதனால் ஏதோ ஒரு ஜீவராசி கடவுளை கும்பிடுது அப்படின்னு நினைக்கிறது ஒரு வழி. இல்லை ஒரு மகா சிவராத்திரி மாதிரி நாளில் ஒரு பொழுது போகாத எலி குதிக்குது, அப்போ அணைய இருந்த விளக்கினுடைய திரி கொஞ்சம் நிமிண்டு போகுது அதனுடைய வால்பட்டு, அதனால் அது பலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. எலி பலியாக பிறந்துச்சு முழக்காடு. அதனால் இச்சை செயல்கள் அனிச்சை செயல்கள் இருக்குது, தெரிஞ்சு நடக்கிறது தெரியாமல் நடக்கிறது. ஸோ போத் வேஸ், இஃப் சம்படி டேக்ஸ் டு காட், they will get they reap the benefits of that worship. Question from Kalyana Krishnan Ravishankar. ஸ்ரீ ருத்ரம் மற்றும் சமகம் கிருஷ்ண யஜுர்வேதத்தின் தைத்திரிய சம்ஹிதையின் 4வது காண்டத்தில் அமைந்துள்ள வேத மந்திரங்கள் ஆகும். இவை ஒரு தனி நபரால் இயற்றப்படவில்லை. இவை மனிதரால் இயற்றப்படாதது மற்றும் வேதம் தொகுத்த வேதவியாசரால் தொகுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த செய்தி பற்றியும் மந்திரங்கள் வானில் சப்த ஒலி வடிவமாக உள்ளதா, இதை பற்றியும் விளக்கம். மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. இப்போ மந்திரம்னா என்ன? யார் நிறைவு அடைந்து விட்டார்களோ நிறைமொழி மாந்தர்கள் கிளத்த, நம்ம காதில் கேட்குற மாதிரி சொன்ன சத்தங்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாரதி என்ன சொல்லலாம், நீ பேசினா ஒரு பவர் அந்த வார்த்தையில். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின ஆற்றல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மந்திரம்னா என்ன? மண் திறம், மனது பெரிய விஷயங்களை யோசிக்கிற போது அதனுடைய வெளிப்பாடு, அதுதான் மந்திரம் என்பது. ஆனால் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். மனசு க்ளீனாக இருக்குது, யாருக்கும் உன்னால் எந்த வம்பும் இல்லைன்னா நீ மந்திரங்களை ஜபிக்க வேணாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனசில் சுத்தமாக இருந்தான்னா எந்த ஒரு ரூல்ஸையும் அவன் ஃபாலோ பண்ணவே வேண்டியதில்லைன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக இந்த மந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற போது அதை அடக்கமாக இருந்து வாசிக்க தெரிஞ்சால் உருப்பிட்டுருவான். அடக்கம் அமரல் உயிக்கும், அடங்காமே ஆறுதல் உயித்துவிடும். அப்போ நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியுதுங்கிறதுக்காக ஒரு சீடோ இருக்கும், நம்மளை 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக அந்த மந்திரம்லாம் தெரியணும்னு காட்டிக்கிற ஒரு இது வரும். அதில் போய் மாட்டிக்கினா இருக்கிறதும் போயிடும். மாயையில் 2 இருக்குது, ஒன்று வித்யா மாயை, இன்னொன்று அவித்யா மாயை. வித்யா மாயங்கிறது படித்து அறிவோடு இருக்கிறவங்க போய் மாட்டிக்கிற மாயம். அவித்யா மாயன்னா ஒரு இக்னரண்ட் ஃபெலோவுக்கு வரக்கூடிய இது. இதில் இந்த வித்யா மாயை தான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஜோதி வடிவாக சிவபெருமான் நிற்கிறாரு. அப்போது பிரம்மா தலையை நோக்கி போகிறான், விஷ்ணு பண்ணி வடிவம் எடுத்து பூமியை நோக்கி போகிறான்.
ரொம்ப அடக்கமாக பூமியை தோண்டி சிவபெருமானுடைய பாதத்தை தொட்டுடுறான். பிரம்மா மேலே போயினுக்கிறான், ஒன்றும் தெரியல. மேலேருந்து ஒரு தாழம்பூ உழுது. சொல்கிறான், எங்கேருந்து வரேன்? சிவன் தலையிலேருந்து விடுறேன்னு. எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா எனக்கே தெரியாது அப்படின்னு. அப்போ ஒன்று செய், நான் தலையிலேருந்து சிவபெருமான்கிட்ட இந்த கொண்டாந்தேன்னு எல்லாருக்கிட்டையும் நீ போய் சொல்லணும்னு சொல்லுது. அதுவும் வேறு வழி இல்லை, பிரம்மா சொல்கிறேன்னு சொல்லிடுது. அதனால் தாழம்பூ பூஜையில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தாங்கன்னு ஒரு கதை இருக்குது. பிரம்மாவுக்கு கோயிலெலாம் கிடையாதுன்னுவாங்க. அதனால் நிறைய இடங்களில் பார்த்தா பிரம்மாவுக்கு சிதம்பரத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது, ஒரு 4-5 இடத்துல கோயில் இருக்கும். ஏன்னா முருகருக்கு, பிள்ளையாருக்கு, அவங்களுக்கெல்லாம் நிறைய கோயில் இருக்குது இல்லையா. அதனால் இதுதான் ஒரு படைப்பு கடவுளாக இருக்கக்கூடியவன் ஒரு பொய் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு வித்யா, எனக்கு தெரியும், இது ஓலியர் தவ ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் போய் மாட்டிக்கினான். ஒரு யோகத்துக்கு போனவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் அடக்கம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அதனால் யோகத்தினால் இறைவனை ஈஸியாக அடையலாம். ஞானத்தில் இல்லாத வம்பு தான் சேரும்னு அர்த்தம். அதுக்கு ஞானத்து வழியாக தேடினா வம்பு வரும், யோகத்து வழியாக தேடினா உனக்கு ஒரு அடக்கம் வருது இல்லையா, ஐம்பலன்களுடைய ஒடுக்கம் வருது. அதனால் யூ வில் கெட் காட் அட்லீஸ்ட் சம் டே ஆர் டு சம் எக்ஸ்டென்ட்னு அர்த்தம். அமிர்த கலச கருடாழ்வார் தனது தாய் வினதையை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வந்த மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனின் சிறப்பான வடிவமாகும். பெருமாள் கோவில்களில் கைகளில் அமிர்த கலசம் மற்றும் வேதங்களை தாங்கி கைகூப்பிய நிலையில் அல்லது பறக்கும் நிலையில் இவர் காட்சி தருகிறார். இந்த அமிர்த கலசம் குடம் பற்றியும் கருடாழ்வார் பற்றியும் விளக்கவும். ஏகன் அநேகன், தெய்வம் உண்டென்றது, அது ஒன்றென்றது. அப்போது உலகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ தெய்வீக வடிவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடவுள் அல்ல, அவெல்லாம் தேவர்கள். உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை இருக்கும். இப்போ 33 கோடி தேவர்கள்னால் யட்சர்கள் இருக்காங்க, கந்தர்கள் இருக்காங்க, கிம்புருவர்கள் இருக்கிறாங்க, கிண்ணறர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அதில் இது இருக்குது. ஒரு மிலிட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிலிட்ரியில் கப்பல் படை, ஏரோப்ளேன் படை, காலாட்படை இதெல்லாம் இருக்கா. இது போக அவங்களுக்கு செஞ்சிலுவை சங்கம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா, எஸ்பிஎன்ஏஜ் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒன்று வச்சுருக்காங்களா. அது மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த உலகத்தை ஆள்வது என்பது தேவர்கள். தேவர்கள் யார்? நாம் தான் தவம் செய்து தானம் செய்கிற போது எப்படி நம்ம ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் எல்லாம் படித்தா நமக்கு ஒரு கலெக்டர் போஸ்ட், கவர்மெண்ட் செக்ரட்டரி போஸ்ட் கிடைக்குதோ, அந்த மாதிரி மனிதர்களில் யார் உருப்பிட்டாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற போஸ்ட்டு தான் தேவர்கள் என்பது. அப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது இல்லையா, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள சம்பளம், அவங்களுக்கு வீட்டு வாடகை, அவங்களுக்கு டவாலி, காரு எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அது மாதிரி தேவர்களுக்கு நம்மளோட கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ தி ஆப்ஷன் டு பிகம் எ தேவர் ஆல்சோ இஸ் ஃபார் யூ. அவங்க ஆன மாதிரி நீங்களும் ஆகலாம். தானமும் தவமும் தாம் செய்யணும், தானம் செய்யணும், தவம் செய்யணும். அப்போ வானவர் நாட்டில் நீ தேவராக இருப்ப. தேவர்கள் வேறு, தெய்வம் வேறு. தெய்வம்ங்கிறது ஒன்று தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். மைக்காக இருக்குது, பல்பாக இருக்குது, அந்த மாதிரி ஒரே கடவுள் தான் விதவிதமான யூட்டிலிட்டிஸில் இந்த உலகத்துக்கு வருகிறான். அதனால் கடவுளை பார்த்து நீ பார்த்தா ஒரு கடவுள் நினச்சிக்கோனுங்க, அதில் சந்தேகமே வேணாம். மற்றவங்களாம் தேவர்கள் தான். தெய்வம்ன்றது ஒன்று, தெய்வம் உண்டென்றது, அது ஒன்றென்றது. மற்றவங்களாம் தேவர்கள். ஸோ தேவர்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு ஐஏஎஸ் படித்து ஒருத்தன் கலெக்டர் ஆகிடுறான். அவன் ஒரு 55 வயசுக்கு 58 வயசுக்கு ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். நீ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் இருக்கும் கையெழுத்தெல்லாம் வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அட்டஸ்டேஷன் கூட வாங்க முடியாது. அதனால் டோன்ட் பாதர், இதெல்லாம் போஸ்ட்டு. உனக்கு அதில் தான் ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நீயும் ட்ரை பண்ணலாம். நிறைய தானம் பண்ணு, தவம் பண்ணு, உனக்கும் போஸ்ட் கொடுப்பாங்க. நான் ரிட்டையர் ஆகிட்டு நீ திரும்பி வரணும். இதில் வம்பு இருக்குது. இப்போ ஒரு கோயிலில் உட்காந்துட்டு நீ ஏதோ இட்லி சாப்பிட்டியா, சாமி பற்றி கொஞ்சம் கேட்டியா, பாட்டு கேட்டியா அப்படின்னு இருந்தால் வம்பு இருக்காது. நீ ஒரு அதிகாரி ஆகிற போது டெம்ப்டேஷன்ஸ் ஆர் தேர். அந்த பதவி, அதனால் வரக்கூடிய அரகன்ஸு, அது மாதிரி அந்த மாதிரியான வழிமுறைகளுக்கு போகாமல் ஒரு பக்தனாக இருந்து கடவுளை தேடுவது என்பது நல்லது. அதில் என்ன இருக்குது, அந்த பதவியில் என்ன இருக்குது? அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம்,
இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.